வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. இந்த வாசனை இலைகளில் ஒரு 10 வகை வாசனை இலைகள் நம்மக்கிட்ட இப்போ கலெக்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். இது வந்து நான் நல்லா க்ரீன் ஷேடுக்கு கீழே வச்சு வீடியோ எடுக்கிறேன். அதனால் உங்களுக்கு கலர் வித்தியாசமாக தெரியும். ஏன்னா அப்படியே பல்காக இருக்குது. இதை நான் தனியாக செப்பரேட் பண்ணி வெளியே கொண்டு போய் வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாகிடும். அதனால் வந்து இப்படியே க்ரீன் ஷேடு கீழே எடுக்கிறேன். என்னென்ன வாசனை இலைகள் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து பேசில், திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த இலையை ஒரு இலையை கிள்ளினாலே எந்த அளவுக்கு வாசனை வரும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இதனுடைய விதைகளையும் நம்ம வந்து சப்ஜா சீடுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறது இதனுடைய விதைகள் தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது சாமிக்கும் போடலாம், மருத்துவத்துக்கும் பயன்படும், நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு தொட்டியில் இது எல்லாமே சின்ன சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்திங்கனாவே போதும். செமிஷேடில் கொஞ்சம் நிழல் பாங்கான இடம் இருக்குங்க அப்படின்னா இதில் காமிக்கிறது எல்லாமே நீங்கள் வளர்க்கலாம். அதுக்கப்புறம் மறிக்கொழுந்து, ஹைப்ரிட் மறிக்கொழுந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரம்பை, இதுவும் அதே மாதிரி தான். இது சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம், நல்ல வாசனையாக இருக்கும், அழகுக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மாசி பச்சை, சாமிக்கு பூக்கட்டி போடும்போது நம்ம இதையும் இடையில வச்சு கட்டலாம். மருகு, முருகர் பெருமானுக்கு உகந்த மருகு. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா மின்ட்டு துளசி. இது நமக்கு தொண்டையில் இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் போகிறக்கு அப்படியே மென்று முழுங்கிறது இது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து டீ ட்ரீ. அதுக்கப்புறம் ரோஸ்மேரி, இதுவும் ஹேர் ஆயிலுக்கு, குளியல் பொடிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. இது சில்வர் டஸ்ட்டு. இதுவும் கொஞ்சம் மறிக்குழுந்தனுடைய ஸ்மெல்லே ஒரு மாதிரி மிக்சடாக அடிக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இப்படி கிராஸ் பண்ணோம்னாவே ஸ்மெல் வரும், அந்த மாதிரியான ஒரு இலைகள். இன்னும் பன்னீர் இலை இருக்குது. அது வந்து எப்பயுமே ரெகுலராக நமக்கு கிடைக்கிறதில்ல, எப்பயாவது தான் கிடைக்கும். அதனால் அது தேவைப்படுறவங்க சொல்லி வச்சுருங்க, நம்ம வந்ததுன்னா அப்டேட் பண்ணிடலாம். மற்றபடி இந்த 10 வாசனை இலைகளும் நம்மக்கிட்ட இருக்குது. இது எல்லாமே வாசனை ஈஸியாக வச்சு வளர்க்குறது தான். தொட்டியில், மொட்டை மாடியில், எங்கே வேணாலும் வச்சு வளர்க்கலாம். கொஞ்சம் செமிஷேடில் வச்சு வளர்க்கும்போது நல்ல க்ரோத் இருக்கும். மொட்டை மாடியிலையுமே செவுரு இருக்கும், அதுக்கு கீழே நிழல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வச்சு வளர்க்கலாம். ஓப்பன் டெரஸில் இது வைக்க முடியாது, கொஞ்சம் அவ்வளோ இதாக இலை கொடுக்காது நமக்கு. இது எல்லாமே இலைகளில் தான் நமக்கு அதிகமான தேவை இருக்குது. அதனால் வந்து தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிங்க. இதை காம்போவாக கொடுக்கல, உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.